தொடர்ந்து பாருங்கள், கடந்த சில மாதங்களாகவே பாருங்கள் திருமாவளவன் தான் பேசியிருப்பார். ஒருங்க உங்களுக்கு ஒரு சேர் தர மாட்டேங்கிறாங்க அந்த கூட்டணியில். ஒரு கூட்டணி கட்சி தானே ஆட்சியில் இருக்குது திமுக. ஏதாவது உங்களுக்கு விருப்பப்பட்ட இடத்துல உங்களால் கொடியேற்ற முடியுதா? இதை போய் கேட்க துப்பு இல்லை. இவர் வந்துட்டார் யோகியர், அங்கேருந்து கிளம்பி வந்திருக்காரு. அது அதிமுகவை பாஜக கபலீகரம் செய்து போட்டு உங்களுக்கு என்ன வந்து போச்சு? உங்களை தான் அங்கே கபலீகரம் பண்ணி திமுக வச்சிருக்கேன். அதுக்கு என்ன சொல்ல போதிய? விடுதலை சிறுத்தைகள்ங்கிற கட்சி தனித்தன்மையோட இருக்குது. அது ஏதாவது ஒரு வகையில் இந்த பாஜக அதிமுக கூட்டணி உடஞ்சிடாதா? அப்படி ஒருவேளை உடஞ்சிட்டுன்னா இன்னும் அது வலுவிழந்து போயிருமே. திமுக கூட்டணிக்கு வேற வழி இல்லாமல் போக்கு இல்லாமல் பழையபடி தமிழக மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களே. ஓட்டு எப்படி சார் போடுவாங்க? ஒன்றும் இல்லை சார், தமிழ்நாட்டில் இந்து ஒற்றுமை உருவாயிட்டு, இந்து ஓட்டு வங்கி உருவாயிட்டு சார் தமிழ்நாட்டில். அது மறுக்க முடியாது. அது எவ்வளவு சதவீதம்ங்கிறது தான் இவங்களுக்கு வரக்கூடிய தேர்தலில் அது நிரூபணமாக போகுது. அந்த ஓட்டு வங்கி இவங்களை காலி பண்ணிடணும்னு பயம் வந்துட்டாங்க. இன்னும் ஒரு சின்ன புள்ளி இந்த டேட்டா சொல்லணும். இவங்க 20 தான் மேக்சிமம் தான் நான் சொன்னேன். இந்து கிறிஸ்டின் சொல்லக்கூடியது, கிறிஸ்டின் முஸ்லீம் சொன்னது அதிகபட்சமாக தான் சொன்னேன். அந்த அதிகபட்சமான இதுவாக இருந்தால் கூட 20 தான் வர முடியும். ஆனால் இங்கே ஒரு 30-40 வந்துடும் பயம் வந்துச்சு. 2.25 லட்சம் ஓட்டில் வெற்றி பெற்ற ஆட்சி தான் இப்போ ஆட்சியில் இருக்குது. 2021 மொத்த ஓட்டை எடுத்து எண்ணி கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா 2.25 லட்சம் ஓட்டு, 3 லட்சம் ஓட்டுன்னு வச்சுருங்க. வெறும் 3 லட்சம் பேருடைய ஓட்டு தான் உங்களை ஆட்சியில் கட்டில உட்கார வச்சிருக்கு. அப்படின்னு வரக்கூடிய எலெக்ஷனில் எப்படி வெற்றி பெறுவீங்க? கூடும்போது 35-40 இந்த மாதிரி எண்ணிக்கையில் போகும்போது 100 இந்துக்கள் இருக்காங்க, 40 பேருக்கு விழிப்புணர்வு வந்து போச்சுன்னா திமுக காலி. சேனல் பை நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். ஒரு சின்ன கோரிக்கை. தேசியவாதி அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு உண்மையை சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை திரையில் பெரிய திரையில் கொண்டு வரணும், ஒரு படமாக எடுக்கணுங்கிற முயற்சியில் 1 கோடி ரூபா பட்ஜெட்டில் வேலையை தொடங்கியிருக்கேன். பல்வேறு நண்பர்கள் எனக்கு அது நிதி உதவி பண்ணியிருக்காங்க. 5 லட்சம், 10 லட்சம், 25 லட்சம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நான் 50 லட்சத்தை தாண்டி போயிட்டது. ஏன்னா என்னுடைய டார்கெட் 1 கோடி ரூபாய் பட்ஜெட்டு. அதனால் உங்களால் முடிஞ்ச நிதி பங்களிப்பை லாப பங்கீடு அடிப்படையில் உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை அது 5000, 10,000, 50,000, 1 லட்சமோ, 10 லட்சமோ, 5 லட்சமோ, எவ்வளவோ உங்களால் முடிஞ்சதை நிதி பங்கீடை நீங்கள் அவசியம் பண்ணணும். நான் தான் அதை செயல்படுத்துகிறேன், நான் தான் டைரக்ட் பண்ணுறேன், நான் தான் இதை தயாரிக்கவும் செய்கிறேன். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை செய்யணும். அதுக்கு நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு தாராளமாக உங்களுடைய பங்களிப்பை செய்யணுங்கிறது என்னுடைய பணிவான கோரிக்கை. நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிவிடுங்க. 9092345641 9092345641. இதுதான் இந்த நம்பருக்கு கொஞ்சம் தயவு செஞ்சு கான்டாக்ட் பண்ணி உங்களால் முடிஞ்ச நிதி பங்களிப்பை. திரைத்துறை சீரழிஞ்சு போய் கிடக்குது, அதில் சில மாற்றங்களை கொண்டு வரதுக்கு இந்த வழியில் நான் போகலான்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை ஒத்துழைக்கணும். சார் வணக்கம். சார் வணக்கம். 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 திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அதிமுகவை பாஜக கபலீகரம் செய்ய நினைக்கிறது. இவருக்கு என்ன கவலை? ஆடு நனைகிறதே அப்படின்னு சொல்லி ஓனாகி என்ன கவலைன்னு கேட்குறேன். நீங்கள் பிஜேபி கூட்டணியில் கிடையாது, அதிமுக பிஜேபி கூட்டணியில் நீங்கள் கிடையாது, நீங்கள் திமுக கூட்டணியில் இருக்கீங்க. உங்கள் அலுவலை பார்த்துட்டு போக வேண்டியது தானே. அங்கே அவங்க கூட்டணி வெற்றி பெற்றா என்ன, வெற்றி பெறாட்டா என்ன, அது ஜெயிச்சா என்ன, தோத்தா என்ன, உங்களுக்கு எதுக்கு அந்த ஒரு ஆர்வம்னு கேட்குறேன். அதில் தொடர்ந்து பாருங்கள், கடந்த சில மாதங்களாகவே பாருங்கள் திருமாவளவன் தான் பேசியிருப்பார். உங்களுக்கு ஒரு சேர் தர மாட்டேங்கிறாங்க அந்த கூட்டணியில். எந்த அமைச்சராவது ஒரு சேர் கொடுத்தா பிளாஸ்டிக் சேர் கொடுத்துட்டு கிடக்குறாங்க. ஆனால் நீங்கள் மத்திய அமைச்சரை பார்க்கும்போது பாஜக மத்திய அமைச்சர் உங்களுக்கு அவருக்கு இருக்கைக்கு சமமான இருக்கையை போட்டு பக்கத்தில் அப்படி உட்கார வச்சு 2 பேரும் உடலை கை தொடுற மாதிரி உட்கார்ந்துருந்து உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுகிறாங்க. இதிலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டாமா யார் அந்த பட்டியலின சமுதாய மக்களுக்கு விரோதிகள் இல்லை, யார் விரோதமாக செயல்பட்டு இருக்காங்கன்னு தெரிய வேண்டாமா? ஏதாவது கொடியேற்ற முடியுதுல? திமுக ஆட்சி தானே சார் நடக்குது, உங்கள் கூட்டணி ஆட்சி தானே நடக்குது, உங்கள் கூட்டணி கட்சி தானே ஆட்சியில் இருக்குது திமுக. ஏதாவது உங்களுக்கு விருப்பப்பட்ட இடத்துல உங்களால் கொடியேற்ற முடியுதா? இதை போய் கேட்க துப்பு இல்லை. இவர் வந்துட்டார் யோகியர், அங்கேருந்து கிளம்பி வந்திருக்காரு. அது அதிமுகவை பாஜக கபலீகரம் செய்து போட்டு உங்களுக்கு என்ன வந்து போச்சு? உங்களை தான் அங்கே கபலீகரம் பண்ணி திமுக வச்சுருக்கேன். அதுக்கு என்ன சொல்ல போறிய? விடுதலை சிறுத்தைகள்ங்கிற கட்சி தனித்தன்மையோட இருக்குது. அது அதனுடைய கொள்கை சித்தாந்தத்துக்கெல்லாம் தனியாக பங்கம் வராமல் கரெக்டாக பாதுகாத்து இருக்காங்களா? கொள்கை பிணைப்பு கூட்டணிங்கிறாரே. கொள்கை இவருக்கு என்ன கொள்கை இருக்குது சார்? இந்து பெண்களெல்லாம் பரத்தைகள் பிறப்பால் அப்படி சொன்னாலே இவர் அப்புறம் எதுக்கு அங்கே திருப்பரங்குன்றம் கோயிலில் போய் முருகன்கிட்ட போய் எதுக்கு விபூதி பூசிட்டு அப்புறம் வெளியே எதுக்கு விபூதி அழிக்கணும்? எதுக்கு இந்த நாடகம் நடத்துறது? ஒரு நாடக கம்பெனி.
ஊக்கப்படுத்துறது நாடக காதலை எதுக்கு தேவை இது? அதை பண்ணிட்டு போக வேண்டியதானே. அதாவது வந்து வேற ஒன்றும் இல்லை. பாஜக அதிமுக கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் சேர வேண்டியது இருக்குது. அதை பேசி எடுத்து சேர்த்து போடுவாங்க. அப்படி சேர்க்கும் பட்சத்தில் திமுகவுக்கு ஓட்டு எப்படி போடுவாங்க அதை சொல்லுங்கள். நீங்கள் தனியாகவே எடுத்து பாருங்கண்ணா. திமுகவுக்கு ஓட்டு போடணும்னா அந்த கட்சிக்கு ஏதாவது நல்லது செய்ததாக மக்கள் மத்தியில் இருக்கணும். பாருங்கள், எல்லா இடமும் நேற்றுக்கு வரைக்கும் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் போட்டு அந்த சாதாரணமான ஒருத்தனை பிடிச்சி போட்டு கொண்டிருக்காங்க. அவன் திருடனாகவே இருக்கட்டும் சார், திருடனானே வச்சுடுங்க, யாருக்கும் தெரியாது. அது எடுத்தாரா எடுக்கலையா யாருக்கும் தெரியாது. நகை எடுத்தாருங்கிறது தான் குற்றச்சாட்டு இதில் சொல்கிறது. கொலை செய்ததுக்கு காரணம் ஒரு நகையை திருடினா, நகையை திருடினதுக்கெல்லாம் கொலை பண்ணுறீங்க. 2G ஊழல் பேர் வழிகளை இன்னமும் வெளியே வச்சுருக்கீங்களே. அது மாதிரி இங்கே பண்ணுற அயோக்கியத்தனம் தினம் எங்கேயாவது திமுககாரன் இந்த வழக்குனையும் முன்னாடி போய் நிற்கிறது திமுககாரன் தான். என் வண்டியில் ஏறிட்டு போய் நிற்கிறான். எதுக்கு அந்த வேலை? இதுக்கெல்லாம் திரும்ப குரல் கொடுக்க முடியும். இதுக்கு மட்டும் இல்லை சார், இதாவது பட்டியலின சமுதாய மக்களுக்கு பாதிப்பு இல்லை, பாதிக்கப்பட்டவர் பட்டியலினம் இல்லை அப்படி சொல்ல அவர் அப்போ தான் வருவார், இல்லைன்னா வரமாட்டார், பேச மாட்டார் அதை பற்றி. அப்போ செத்தவன் வந்து பட்டியலின சமுதாயத்தை ஆட்களாக இருக்கணும். பாதிக்கப்பட்டது பட்டியலின சமுதாயம் இருந்தால் மட்டும்தான் இவர் தூக்கத்தை இருந்து எழுந்திருப்பார் திருமாவளவன். அதனால் அதை விட்டுருங்க. வேங்கை வயலில் பாதிக்கப்பட்டது பட்டியலின சமுதாயம் தானே. எதுக்காக இன்னமும் அந்த கூட்டணியில் தொங்கிக்கிட்டு ஏன்னு தெரியுறாரு? மதிக்கவே இல்லையே இவங்கள. அதான் சொன்னேன், முதலாவது சொன்னல ஒரு பிளாஸ்டிக் சேர் போட்டு கொடுக்குறாங்க. ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், இவருக்குவே மரியாதை கொடுக்கல. அப்போ இவங்க தொண்டர்களுக்கு என்ன மரியாதை கொடுப்பாங்க? அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும்ல. ஒன்றும் இல்லை, எதையாவது சொன்னால் வந்து முன்னாடியே அண்ணாமலையே எதையாவது சொல்லிட்டு தெரிஞ்சாங்க. சொன்னால் தான் செய்தியில் வரும், இல்லைனா வராது. இப்போ இதை பற்றி ஏதாவது பேசுனா இவர் நானும் இருக்கேன் ஒருத்தன் தமிழ்நாட்டில் அரசியல்வாதி அப்படின்னு சொல்லி வெளியே தெரியணுங்கிறதுக்காக திருமாவளவன் வந்து இந்த வேலையை பார்க்குறாரு. இன்னொன்று, ஏதாவது ஒரு வகையில் இந்த பாஜக அதிமுக கூட்டணி உடஞ்சிராதா? அப்படி ஒருவேளை உடஞ்சிட்டுன்னா இன்னும் அது வலுவிழந்து போயிருமே. திமுக கூட்டணிக்கு வேறு வழி இல்லாமல் போக்கு இல்லாமல் பழையபடியும் தமிழக மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களே. ஓட்டு எப்படி சார் போடுவாங்க? எங்கேயுமே சாராயம் இல்லாத ஒரு கிராமத்தை சொல்லுங்கள். கள்ளச்சாராயத்துலேருந்து நல்ல சாராயம் எல்லாமே நீங்கள் தான் வைக்கிறீங்க. போதைப் பொருள் இல்லாத இடத்த சொல்லுங்கள். நடிகர்கள் பார்ட்டி வைக்கிற இடத்துல இருந்து ஆரம்பித்து கடைக்கோடி ஸ்கூல் லெவலுக்கும் போய் சேர்ந்துட்டு போதைப் பொருள். திமுக காரங்க தான் எல்லா இடமும் இருக்காங்க. இலங்கையை கடத்திட்டு இருக்காங்க சார். இலங்கையில் கடத்தி எங்கள் திருவோணமலை சமீபத்தில் போனேன். அங்கே வரைக்கும் கஞ்சா விசிக தொண்டர்களும் போதைப் பொருட்கள் அதாவது போதைப் பொருட்கள் விவகாரத்தில் வந்து ரொம்ப தலையிடுறது இருக்கு. ஆமாம், அவரெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஜாபர் சாதிக்கு தம்பி அமீர்னு நினைக்கிறேன், அமீனா ஒருத்தவர் உண்டு, சலீம்னு நினைக்கிறேன். அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகியாக இருந்தார். அப்போ ரெண்டு ஒரே. ஆமாம், அப்புறம் ஜாபர் சாதிக்கு திமுக, இவர் விடுதலை சிறுத்தைகள். அது வந்து சர்வதேச கடத்தலுக்கு திமுக. இது உள்நாட்டில் தமிழகத்தில் முழுக்க விற்கிறதுக்கு கொண்டு போய் விற்கிறதுக்கெல்லாம் வந்து திரும்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொண்டர்களை அவர் பயன்படுத்தினாருங்கிறது அந்த நேரத்தில் வந்து தகவல். அதுக்கு தான் வச்சுருக்காங்க. எப்படி அவன் தாலி பேசுறதுக்குலாம் நேரமே இல்லை. ஆனால் இந்த கூட்டணி வந்து கட்டம்னா பேருமே எனக்கு வருத்தமா இருக்கு. பாஜக அதிமுக நல்ல கட்சி தான், ஏன் இவர்களோடு சேர்ந்தார்கள் எனக்கு நல்ல கட்சி தானே. அங்கே போங்க நீங்கள். ஏங்க நல்ல கட்சி அதிமுக, எங்க திமுக மோசமான கட்சி நீங்க தானே சொல்றீங்க. அங்கே போங்க. நீங்க என்ன தெரியுமா சொன்னாரு? அதிமுகவே 4 தலையா இருக்கு, 4 பங்கா இருக்கு, அதுல போய் நாங்க எப்படி சேருவோம்? இப்போ எப்படி நல்ல கட்சி ஆயிட்டு 4 பங்கு 4 தலையா இருந்தது. அப்புறம் இப்போ உங்களுக்கு என்ன? உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணி ஒன்றும் இல்லைன்னு சொல்றீங்க. நான் சொல்றது வேற. நீங்க நம்புறீங்க அந்த கூட்டணி ஒன்றும் இல்லாத கூட்டணி, அது பலம் இழந்த கூட்டணி, அதுக்கு ஓட்டு போட மாட்டாங்க நீங்க. அப்புறம் ஏன் நீங்க கதறிட்டு எடுக்கிறீங்க? ஒன்றும் இல்லை சார், தமிழ்நாட்டில் இந்து ஒற்றுமை உருவாயிட்டு, இந்து ஓட்டு வங்கி உருவாயிட்டு சார் தமிழ்நாட்டில். அது மறுக்க முடியாது. அது எவ்வளவு சதவீதம்ங்கிறது தான் இவங்களுக்கு வந்து வரக்கூடிய தேர்தலில் அது நிரூபணமாக போகுது. அந்த ஓட்டு வங்கி வந்து இவங்களை காலி பண்ணிடணும்னு பயம் வந்துட்டாங்க. இன்னும் ஒரு சின்ன புள்ளி இந்த டேட்டா சொல்கிறேன். தமிழகத்தில் நீங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்க வாய்ப்பு இருக்கும். 15% வந்து கிறிஸ்தவ முஸ்லீம்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில். நீங்கள் 20னே வச்சுக்கிடுங்க, அதிகமாகவே நம்ம கூட்டுவோம். அதை பாக்கி 80 பேர் இந்துக்காரன் தானே இருக்கான். இந்த 20% அதிகப்படியாக தான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். இந்த 20% ஓட்டு வந்து திமுகவுக்கு பாக்கெட்டில் இருக்கமே டெபாசிட் பண்ண ஓட்டு மாதிரி ஆயிட்டு. அது சர்ச்சிலையும் மசூதிகளையும் சொல்லி எடுத்து திமுக கூட்டணிக்கு தான் அந்த ஓட்டுங்கிறது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 90% மேலே அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. இப்போ அந்த 20% ஓட்டு இவங்களுக்கு இருக்கிறதுனால ஓட்டு எண்ணிக்கையை அவங்க வந்து ஒன்றுன்னு ஒரு ஓட்டுக்கு அடிஷ்னலாக அவங்க கஷ்டப்பட்டு பிரச்சாரம் பண்ணி வாங்குறாங்க அப்படின்னா அது 21வது ஓட்டை அவங்க டெபாசிட்டில் போய் சேரும். ஆனால் எதிரணியில் இருக்கக்கூடிய பாஜக இல்லைன்னா அதிமுக இந்த கூட்டணி வந்து ஒன்றுன்னு ஆரம்பிக்கும்பொழுது இவங்க 21லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க கவுண்டிங்கை. அப்படி தானே? ஏன்னா ஏற்கனவே 20 இருக்குது. அப்போ இவங்க 1லேருந்து அப்படியே 20க்கு போராடி வந்து அப்புறம் 21, 22க்கு வரும்போது தான் இவங்களுக்கு மேலே கூட்டணி ஓட்டை கொண்டு வர முடியும். இவங்க 20 போகும்போது இவங்க 40ல் போயிட்டு இருப்பாங்க திமுக அணி. அப்படி தான் இவ்வளோ வருஷமாக போயிட்டு இருந்துச்சு. அதனால இவங்க வந்து திமுககாரங்க வந்து ஜார்ஜ் பொன்னே சொன்னார்ல, நாங்கள் போட்ட பிச்சை தான் திமுக ஆட்சின்னாரு. சூரே தட்டலையே திமுக காரங்களுக்கு.
கூட்டணியில் யாருக்குமே சூடு சொரணை ஒன்றுமே இல்லையா? ஒருத்தர் ஒரு பாதிரியார் சொல்கிறாரு, சாதாரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்துட்டு அதாலும் மதம் மாதிரி போனாள். வரலாறு தோண்டி பார்த்தீங்கன்னா அதுவே வந்து மதம் மாதிரி போன ஒரு நாதாரி. அது போய் இது அப்பட்டமாக திட்டிட்டு நடக்குது. கவலையே பண்ணலையவங்க. அப்பாவும் சொல்கிறாரு, ஆமாம் ஆமாம் நீங்கள் போட்ட பிச்சை தான், இது மதம் மாதிரி போனாள் தான். இவர் சொல்கிறாரு, அது பாதிரியார்கள்லாம் சேர்த்தா எங்களுக்கு ஓட்டு போட்டு எங்களை வெற்றி பெற வச்சாங்க. இப்போ என்ன சிக்கல்னா, இந்த மதுரை மாநாடு இருக்குது பார்த்தீங்களா, முருகன் மாநாடு. அந்த மாநாட்டுக்கு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டம் வந்துட்டு ஒரு 10 லட்சம் பேருக்கு மேலே வந்துட்டாங்க. அதில் நிறைய பேர் உள்ளே போக முடியலை. போலீஸுக்காரங்க அம்போனி கையை விட்டுக்கிட்டே போயிட்டாங்க. ஆனால் கரெக்டாக நடந்துச்சு. எங்கேயுமே எந்த அபாவிதம் இல்லை. ரோட்டில் டிராஃபிக் கூட முந்தி போனோன்னு நினைக்கல. எல்லாரும் அதுக்கு பின்னாடியே போயிட்டு இருந்தாங்க. வந்தவங்க எல்லாம் சாப்பாடு வீட்டிலேருந்து கொண்டு வந்துட்டாங்க. அங்கங்கே பெட்ரோல் பங்கு எங்கெல்லாமும் கிடைக்குதோ இடம், அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு ஆணும் பெண்ணும் குடும்பத்தோடு வேறு வந்துட்டாங்க. இப்போ அதில் வந்து ஒரு 10 லட்சம் பேர் கூடியிருக்காங்கன்னா அந்த குடும்பம் எவ்வளோ பெரியதாக இருக்கும்? எல்லாரும் குடும்பத்தோடு வந்திருக்க மாட்டாங்கல்ல. குடும்பத்தில் உள்ள அப்பா, மகன், மகள், அம்மா எல்லாரும் சேர்ந்து வந்திருக்க மாட்டாங்க தானே. வரக்கூடியவங்க குடும்பத்தில் ஒருத்தர் ஆண் வந்திருக்கலாம், பெண் வந்திருக்கலாம், சில பேர் குடும்பத்தோடு வந்திருப்பாங்க. அப்படின்னா அந்த ஓட்டு வங்கி எவ்வளோத்துக்கு அது நீளமாக விரிவாகி போகும். இந்த ஒரு இதுக்கு வர முடியாதவே நான்லாம் அங்கே போக முடியல, போகலை. இவ்வளோ தூரம் வாய்க்கிலேயே பேச்சு நடக்க நீ ஏன் போகலை அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஒன்றும் இல்லை, கார் பார்க்கிங்லேருந்து அங்கே வந்து மேடைக்கு போனால் குறைஞ்சது 2 கிலோமீட்டர் நடக்க வேண்டியது. அது முன்னாடி எனக்கு தெரியும். ஏன்னா இது மாதிரியான இதில் வந்து நமக்கு 2 கிலோமீட்டர், 1.5 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர் நடக்கிறதே கொஞ்சம் பெரிய போராட்டமாக இருக்கும். நமக்கு செயற்கை காலுங்கிறனால அது கொஞ்சம் நடக்கல கஷ்டம். நேராக மேடைக்கு பக்கத்தில் போய் எல்லாம் ஒன்றா நம்ம சிறப்பு விருந்தினர் கிடையாது நம்மளை விட்டுறதுக்கு. அதனால் அது வாய்ப்பு இல்லை. அப்போ நமக்கு அது ஒரு சிரமம். தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால நான் அதை கொஞ்சம் தவிர்த்தேன். ஆனால் அது வரை நினச்சேன் பரவாயில்ல, ஊந்தாவது போயிருக்கலாமோன்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு எண்ணம், நான் போக முடியல. நான் வந்து இதுக்கு சாதகமான ஆளு தானே, நான் அதுக்கு சாதகமாக தான் பேசுகிறேன், சாதகமான ஆள் தான். ஆனால் என்னால் அங்கே போக முடியல. அப்போ எண்ணிக்கையில் நீங்கள் என்ன ஒரு ஆளை இப்போ கூட்டணும், என்னையும் சேர்த்து கூட்டணும். அந்த எண்ணிக்கையில் 5 லட்சத்து 10 லட்சம்னா 10 லட்சத்து ஒன்றுன்னு நீங்கள் சேர்க்கணும். இது யதார்த்தம். இதை மாதிரி என்ன மாதிரி போக முடியாதவங்களெல்லாம் இருக்காங்கல்ல, அந்த ஓட்டெல்லாம் எங்கே போகணும்னு நினைக்கிறீங்க? அப்போது பாஜக தரப்புலையும், அதாவது குறிப்பாக இந்துக்கள் மத்தியில் ஒரு ஓட்டு வங்கி உருவாயிட்டு, அது இவங்க 20 தான் மேக்சிமம்னு தான் நான் சொன்னேன். இந்து கிறிஸ்டின் சொல்லக்கூடியது, கிறிஸ்டின் முஸ்லீம் சொன்னது அதிகபட்சமாக தான் சொன்னேன். அந்த அதிகபட்சமான இதுக்கு இதுவாக இருந்தால் கூட 20 தான் வர முடியும். ஆனால் இங்கே ஒரு 30-40 வந்துடும்னு பயம் வந்துச்சு. 30% இந்துக்களுடைய ஓட்டு வங்கி உருவாயிட்டு அப்படின்னா 30% உருவாயிருக்குன்னா பாக்கி மிச்சம் இருக்கிறது இந்துக்காரன்ற ஓட்டு தான். அதுலேயும் அங்கேயும் வரும், இங்கேயும் வரும், பிரிஞ்சும் போகும், கட்சி சார்பிலையும் பிரியுங்கிற ஒரு கேல்குலேஷன் இருந்தால் கூட நீங்கள் 21 இருந்துட்டு நாங்கள் இப்போ ஒரு ஓட்டு உங்களுக்கு கிடைக்குன்னா அதை 21 நீங்கள் ஆரம்பிப்பீங்க. அதுவே பாஜக அணியில் 31 ஆரம்பிப்பாங்க, இல்லைன்னா 36 ஆரம்பிப்பாங்க. எப்படி திமுக அணி வெற்றி பெறும்? 2.25 லட்சம் ஓட்டில் வெற்றி பெற்ற ஆட்சி தான் இப்போ ஆட்சியில் இருக்குது. 2021 மொத்த ஓட்டை எடுத்து எண்ணி கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா 2.25 லட்சம் ஓட்டு, 3 லட்சம் ஓட்டுன்னு வச்சுருங்க. வெறும் 3 லட்சம் பேருடைய ஓட்டு தான் உங்களை ஆட்சியில் கட்டில் உட்கார வச்சிருக்கு. அப்படின்னு வரக்கூடிய எலெக்ஷனில் எப்படி வெற்றி பெறுவீங்க? காரணமே அது வாய்ப்பே ரொம்ப கம்மி. இவ்வளோத்துக்கும் வரதுக்கு முன்னாடியாவது 10 வருஷம் அதிமுக ஆட்சியில் இருந்துச்சு. ஒரு எதிர்ப்பு அலை, அது எண்ணங்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் இருந்துச்சு. ஸ்டாலின் வரப்போகிறாரு, அவர் ஏதோ புதுசாக ஏதாவது செய்வார், ஒருவேளை கருணாநிதி மாதிரி இந்த அயோக்கியத்தனம் பண்ண மாட்டார் நம்புனாங்க. குறிப்பாக வந்து இந்துக்களுக்கு மேலே வந்து பெரிய இந்த ஜஸ்யா வரி, ஜியா வரியெல்லாம் விதிக்க மாட்டார் இவர், ஒழுங்காக இவர் வந்து கொஞ்சம் மதிப்பார் அப்படிங்கிற மேலே ஒரு எண்ணம் இருந்துச்சு. எனக்கு கூட உண்டு அந்த மாதிரி. ஏன்னா இவர் வந்து ஒரு இது விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்தெல்லாம் போட்டார் ட்வீட்டில். அப்புறம் வந்து அது அட்மினில் தப்பாக போட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை உருட்டினாங்க. ஏன்னா கருணாநிதி இருந்த நேரம் அது, அதனால் அதை அப்படி பண்ணார். அப்படிலாம் பார்க்கும்போது ஒருவேளை இவர் வந்து கொஞ்சம் அந்த குறைந்தபட்சம் இந்துக்களை இழிவுபடுத்த மாட்டார், மத நம்பிக்கைகளை சிதைவுபடுத்த மாட்டார், கேவலப்படுத்த மாட்டாருன்னு நினச்சேன். இப்போ அப்படியே நடக்குது. அதை விட கேவலமாக போகுது. இந்த அனைத்து ஜாதியரும் அர்ச்சகராகலாம்னு ஒரு கான்செப்டில் ஒரு இதை கொண்டு வந்தாங்க. வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும்? எல்லா சமுதாயத்தில் உள்ளவங்களுக்கும் ஒரு மரியாதை கொடுக்குற மாதிரி செய்கிறாங்க. உண்மையான நோக்கம் என்னது? அவனுங்களுக்கு ஈவேராவை தூக்கி ஆட்டம் போட்டாங்களா பார்த்தீங்களா அர்ச்சகர்கள்? ஆமாம், அதெல்லாம் யார்? அனைத்து ஜாதியரும் அர்ச்சகர் ஆகலாம்னு வச்சாங்கல்ல, அவங்க இந்த குரூப்பு தான் இந்த வேலையை பார்த்துட்டு நடந்து இன்னும் விளக்கம் சொல்லிட்டு நடக்கிறாங்க. உண்மைத்தன்மை அது இல்லை, இவர் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சதா சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஃப்ராடு தானே, அயோக்கியதானம். நோக்கம் வந்து அவங்களுக்கு வந்து அது வந்து அந்த வழிபாட்டு இதில் இவங்க இருக்கணும். எனக்கு ஏற்கனவே அனைத்து ஜாதியரும் அர்ச்சகராக தான் சார் இருக்காங்க. இவங்க சொல்லி இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில், திருச்செந்தூர் அந்த சிவன் கோயிலில் திருச்செந்தூர் சுயம்பலிங்க சாமி கோயிலில் அர்ச்சகர் யார்? பிராமணன் கிடையாது. பிராமணன் கிடையாது சார். தமிழ்நாடு முழுக்க பரதர் இருக்காங்க, நாடர் இருக்காங்க. எல்லா சமுதாயத்தில் உள்ளவங்களும் அர்ச்சகராக ஏற்கனவே இருக்க தான் செய்கிறாங்க. காலங்காலமாக வழிபட்டுட்டு தான் இருக்கா. அங்கே எல்லா சமுதாயத்தில் உள்ளவங்களும் போய் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. இதான் நடைமுறை. நான் சொல்ல வேண்டியது இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களிலே கூட. அது போக சமுதாய கோயில்கள் எல்லா ஊர்லேயும் தான் இருக்குது. எங்கள் ஊரில் எந்த பிராமணனும் வந்து அவன் கோயிலுக்குள்ளே இந்த கருவறைக்குள்ளே நுழைய முடியாது.
அவங்க அங்கே நாடார் தான் இருப்பாங்க, நாடார் தான் வந்து அந்த பூஜாரியாகவும் இருப்பாங்க. அவ்வளோதானே எல்லா ஊர்லேயும் அதானே. எஸ்சி இருக்காங்கன்னா அவங்க ஆதி திராவிடர், இல்லை சாம்பவர் இருக்காங்கன்னா அவங்க கோயிலில் அவங்க தான் சார் இருப்பாங்க. அவங்களா பார்த்து ஒரு பிராமணனை வைக்கணும்னு நினச்சி வச்சாங்கன்னா வச்சுட்டு போவாங்க, அவ்வளோதான். எங்கள் ஒரு சமுதாய கோயிலையும் அவங்கள பார்த்து திடீர்னு பிராமணனை வச்சு செய்யணும்னு நினச்சாங்கன்னா செய்வாங்க, அவ்வளோதான். அப்பவும் பிராமணனை கூட்டிகிட்டு அவங்க தான் வருவாங்க. ஒன்றும் பிராமணன் வந்து என்ன கூட்டிகிட்டு போய் பண்ணணும்னு எந்த கோயிலையும் போய் நிற்கவே இல்லை. இது யதார்த்தமான விஷயம். இவங்களுக்கு வந்து நோக்கம் என்னென்னா கோவில் வழிபாட்டு முறையை சிதைக்கணும். அந்த அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்ங்கிறது இது. அதில் மாணவர்கள், அதில் இந்த பத்திரிகையாளர் சங்க தலைவர்னு ஒரு மூதேவி அலை, இதில் சேவியருங்கிற பேரில் இவன் கிறிஸ்தவன் தானே, இவனுக்கு அங்கே என்ன வேலை? பாதிரியார்களுக்கெல்லாம் ஒரு பயிற்சி கூட்டம் நடக்குது, அங்கே போகிறாருன்னு ஒரு லாஜிக் இருக்குது, சார்ந்த மதம், அதனால் அவர் போகிறாருன்னு. இவன் எதுக்கு அங்கே போய் நிற்கிறான்? அங்கே செல்ஃபி எடுத்துகிட்டு கிடக்கான் எதுக்கு? அது மாதிரி இவங்க எல்லாம் ஈவேராவுடைய போட்டு அந்த ஆள் கடவுள் நம்பிக்கை இல்லாத ஆள் தானே, அவருடைய இதை ப்ரொஃபைலில் வச்சுட்டு அலைகிறானுவா. இதெல்லாம் என்ன நோக்கம்? என்ன? குடிக்கிறதுலேருந்து கெடுக்கிறது வரைக்கும் எல்லாம் செய்யணும், கோவில் வழிபாட்டை சிதைக்கணும், அங்கே போய் அந்த இதுக்குள்ளே நுழைஞ்சிடணும். பிராமணன் இருந்து புனிதமாக வச்சுருக்கேன், அப்புறம் அதை கெடுத்துடணும். அங்கே போய் நின்றுட்டு எல்லாம் வேண்டாத வேலையெல்லாம் பார்க்கணும். அப்போ என்ன ஆகும்? சாமி கும்பிட போகிறேன், நான் போக மாட்டேன். அதான் இவங்க நோக்கமே. கோவில் வழிபாட்டில் இருந்து பிராமணனை வெளியே தள்ளிட்டீங்கன்னா, குறிப்பாக இவங்க பயிற்சி கொடுக்கக்கூடிய அந்த ஆட்களெல்லாம் கொண்டு அர்ச்சகர்னு உள்ளே ஏற்றி விட்டுட்டீங்கன்னா, சாமி கும்பிட வரக்கூடிய நான் வந்து நாளடைவில் அதை தவிர்த்துக்கிட்டு எதுக்கு, நமக்கு பிடிக்கல, இப்போ திருப்தி இல்லை, வெளியே நிற்பான்னு நினைப்பாங்க. ஆனால் இப்போ மதிப்பிற்குரிய ஐயா சேகர்பாபு அவர்கள் தலைமையிலான அந்த திராவிட மாடல் ஆட்சியில் பல கோயில்களில் குடமுழுக்கு சாதனையை தானே கொண்டாடிட்டு இருக்காங்க. இவனோடலாம் வெளியே போய் சொல்லுங்க. என்ன சார் இது? டிரைவர் வந்து காரை ஓட்டுக்கு தானே டிரைவராக வச்சுருக்கோம், அவன் டிரைவர் தான் காரை தான் ஓட்டுவான். அப்புறம் நான் காரை ஓட்டிட்டேன், எங்கள் அப்பா வந்து திருவாரூர் தேரை இழுத்துட்டாரு, திருவாரூர் தேரை இழுத்துட்டாரு காலங்காலமாக சொல்லிட்டு இருக்காங்க. காரணம் வேறு, ராமகோபாலன்ஜி, அது வேறு ஒரு பக்கம் இருக்கட்டு. அப்போனா இது வரைக்கும் தேரை இழுக்காத கோயிலில் யார் பொறுப்பு? நீங்கள் தானே ஆட்சியில் இருக்கீங்க, நீங்கள் தானே செய்யணும். நிறைய கோயிலில் ஒரு நேர பூஜைக்கே வழி இல்லாமல் இருக்குல்ல, விளக்கு போடுறதுக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறீங்க, 100 ரூபா கொடுக்குறீங்களா அங்கே இருக்கக்கூடிய பூசாரிக்கு. இதுக்கெல்லாம் வந்து யார் காரணம்? நீங்கள் தான் காரணம். நாங்கள் தான் வந்து இது பண்ணோம், நாங்கள் தான் குடமுழுக்கணும். இவங்க அப்பா வீட்டு பணத்தில் பண்ணாரா சேகர்பாபு? இல்லைனா இவர் துர்காட்ட போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரா? இவர் என்ன கதை இது? அவ்வளோ மக்களுடைய பணம், பக்தர்களுடைய பணம், வரி பணம் கிடையாது, இது உண்டியல் பணம். அப்புறம் இன்னும் குடமுழுக்குன்னு நடத்துகிறாங்க தெரியுமா? எங்கள் ஊரில் கந்த சஷ்டி வருஷம் நடக்கும். ஒரு பைசா இந்த அரசாங்கம் செலவு பண்ணாது தெரியுமா? இந்து அறலத்துறையே செலவு பண்ணது. இப்போ திருச்செந்தூருக்கு பண்ண போகிறாங்க பாருங்க, பிரம்மாண்டம். அந்த பண்ண போகிறாங்கல்ல, இப்போ அங்கே கும்பாபிஷேகம் நடக்க போகுது இல்லை, அதில் இவங்க வந்து மு.க. ஸ்டாலின் நல்லாட்சியில்னு ஒரு டயலாக் மட்டும்தான் அடிப்பாங்க கல்வெட்டில். ஆனால் உண்மையிலேயே அதுக்கு செலவு பண்ணுறதுல யார்? சிவநாடார். அவருக்கு அதையுமே வந்து குற்றச்சாட்டு இருக்கு. அவர் இத்தனை கோடி ரூபா ஒதுக்குனாரு, அதுலேயும் வந்து கொள்ளையடிச்சாங்க. அவங்க இதுக்கு தானே இருக்காங்க. அதாவது எந்த கோவிலில் எந்த குடமுழுக்கோ இல்லைன்னா எந்த கந்த சஷ்டி விழாவோ எது நடந்தாலும் சரி, அதில் உள்ள அனைத்து நிகழ்ச்சியுமே ஸ்பான்சர்கள், பக்தர்கள் வந்து கொடுக்குற பணத்தில் செய்யக்கூடியது தான். இந்த அறநிலையத்துறை செலவு பண்ணாது சார், அதுக்கு 5 பைசா செலவு பண்ண மாட்டாங்க. அரசாங்கம் சுத்தமாக செலவு பண்ண மாட்டாங்க. வருமானம் கோயில் உண்டியல் வருமானத்தை உருவாங்க. உண்டியல் வருமானத்தில் டொயோட்டா காரும் அந்த கோலிஸ் வண்டியும் எடுத்து ஓட்டுவாங்க. அதெல்லாம் செய்வாங்களே ஒழிய, மற்றபடி வந்து பிரியாணி வாங்கி தின்னுட்டாலே இதுக்கெல்லாம் செலவு பண்ணுவாங்க. அதெல்லாம் செய்வாங்க. அந்த பணத்தை உருவி இங்கே நாங்கள் இதை செய்கிறோன்னு சொல்லிட்டு அதெல்லாம் செய்வாங்க. கோவில் நிலத்தில் வந்து நாங்கள் அதை கட்ட போகிறோம் இதை கட்ட போகிறோம்லாம் செய்வாங்க. இதெல்லாம் அயோக்கியத்தனத்தையும் பண்ணுவாங்க. ஆனால் 5 பைசா இது வரைக்கும் மு.க. ஸ்டாலினோ இல்லைனா அவங்க குடும்பமோ இல்லைனா திமுக அரசாங்கத்தலுடைய பணத்தை கூட செலவு பண்ண மாட்டாங்க, பண்ணது கிடையாது. நீங்கள் அந்த கோவில் பணத்தை ஒழுங்காக வாங்கினாலே போதும். அங்கே நிறைய பேர் கிறிஸ்டின் முஸ்லீம் வந்து கோவில் நிலத்தில் ஆட்டையை போட்டுட்டு உட்காந்துருக்கான், ஆக்கிரமிச்சுட்டு இருக்கான். அவங்கள வெளியேற்றி அந்த இடத்தெல்லாம் நீங்கள் வந்து கோயில் சொத்தை பராமரிக்க கூட இல்லை. உங்கள் ஏரியா தூத்துக்குடி, தென்காசி தானே, திருநெல்வேலி, சரி உங்களுக்கு பக்கத்தில் தானே தென்காசி மாவட்டம் இருக்குது. அந்த மாவட்டத்தில் முத்துக்குமாரசாமி கோயில்னு ஒரு பெரிய முருகன் கோயில் இருக்குல்ல, 4000 கோடிக்கு மேலே அதுக்கு சொத்து இருக்குது. நிறைய கிராமங்கள் வந்து அந்த கோவில் சொத்தில் தான் வீடுகள் கட்டிட்டு இருக்காங்க. அதில் எத்தனை சர்ச் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நிறைய சர்ச்சுகளே வந்து அந்த கோவில் நிலத்தில் இருக்குது. எங்கள் ஊர்லேயும் இருக்குது. எங்கள் ஊரில் சர்ச்சு இல்லை, ஆனால் வந்து வீடு கட்டிட்டு உட்காந்துருக்காங்க. அதுவும் வந்து ஆக்கிரமிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த குறைந்தபட்ச வரி கூட கொடுக்காமலாம் உள்ளே உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் என்ன கணக்கில் இதெல்லாம் மீட்டி விட்டாங்களா? இவங்க போட்ட ஆள்களே இவங்க தானே, அதை ஊக்கப்படுத்துகிற ஆளே இவங்கள தானே. அதை விட்டுட்டு இருக்கீங்க. மக்கள் வாழட்டு இருந்துட்டு போட்டு மக்கள் வாழட்டு. நீ ஒன்றும் இல்லை, நிறைய சர்ச் இருக்குது, நிறைய மசூதிகள்லாம் இருக்குது, அதுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குது, வக்பு வாரிய சொத்துன்னு நிறைய இதை ஆட்டை போட்டு வச்சுருக்காங்க. அதில் பிரித்து கொடுக்க வேண்டியது தானே. முஸ்லீம்களுக்கெல்லாம் நீங்கள் வக்பு வாரிய சொத்தில் கொடுங்க. அப்புறம் வந்து பெரிய பெரிய சர்ச்சு கட்டி பிரம்மாண்டமான இடத்துல பெரிய வளாகத்தில் வந்து பெரிய பங்களா கட்டி அதில் பாதிரியார் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. அதில் ஏழைப்பாளைகளுக்கு குடிசைவாசிகளுக்கு கொஞ்சம் இடத்த கொடுங்க. இல்லை, அந்த கிறிஸ்தவத்துக்குள்ள நிர்வாகம் ஃபுல்லாக அரசுக்கு போகாது, எதுவுமே போகாதோ?
எங்கே போகுது? கணக்கே கேட்க மாட்டாங்க தெரியுமா? கிறிஸ்தவ மிஷினரிகள், அதாவது ஆர்சியாக இருந்தாலும் சரி, சிஎஸ்ஐஆர் இதாக இருந்தாலும் சரி, இவங்களுடைய எவ்வளோ சொத்து இருக்குது, அதில் எவ்வளோ வருமானம் வந்துச்சு, அதில் உள்ள கணக்கெல்லாம் கரெக்டாக தான் செலவு பண்ணுறீங்களா, இந்த கணக்கு வழக்கு கூட அரசாங்கம் பார்க்காது. இந்த கிறிஸ்தவ மிஷினரி, அது சிஎஸ்ஐயாக இருந்தாலும் சரி, ஆர்சியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கிறிஸ்தவ மிஷினரிகள் நடத்தக்கூடிய எந்த ஸ்கூலு, காலேஜ், இதில் என்னென்ன வருமானம் வருது. ஆனால் அரசாங்க சம்பளத்தில் அவங்களுக்கு வாத்தியாராக இருக்காங்க. பெரும்பாலான பள்ளிக்கூடத்தில் வந்து அரசாங்கம் நம்ம வரி பணத்தில் தான் வந்து அரசாங்க சம்பளத்தில் வாத்தியார் இருக்காங்க. அரசு நிதி உதவி பெறும் பள்ளி, கல்லூரி, லயோலா காலேஜ் உட்பட இதுதான் நடைமுறையில் அதான் இருக்குது. ஆனால் அதுக்கு உள்ளால என்ன வருமானம் வருது, அதுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, அந்த இதுக்கு டயோசிஸுக்கு எவ்வளோ சொத்து வச்சுருக்கீங்க, அதில் என்னென்ன வகையில் அந்த வருமானம்லாம் வருது, அது என்னென்ன வகையில் செலவு பண்ணுறீங்க, இந்த கணக்கு வழக்கு கூட அரசாங்கம் இது வரைக்கும் பார்க்கல. ஆனால் எங்கள் ஊரில் நான் ஏதோ ஒரு 5-6 பேரை சேர்த்து ஒரு சின்ன கோயிலை கட்டி அது கொஞ்சம் பிரபலமாகி கொஞ்சம் வருமானம் வருதுன்னு சொல்லி கேட்குது அரசாங்கம். உடனே இந்து அறநிலைத்துறைக்கு பேரில் உடனே உள்ள வந்து நாங்கள் இந்து அறநிலைத்துறைக்கு எடுக்கவோ இந்த அதிகாரம் உங்களுக்கு கொடுத்தா உங்கள் பாட்டுக்கு வேணால் கண்டுக்க மாட்டோம்ல, அதனால இஷ்டத்துக்கு எல்லாம் எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் அதை நோக்கம் வந்து தவறான நோக்கம். இந்து மத வழிபாட்டு முறைகளை சீர்குலைக்கணும், சிதைக்கணும். இதை தவிர வந்து இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்துக்கு வேறு எந்த நோக்கமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்க வந்து இதை சிதைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு வந்து கிறிஸ்தவ மிஷினரி கும்பலோடைய அஜெண்டாவும் இருக்குது. அவங்களுக்கு வந்து அப்போ தான் மதம் மாறுவோம். இப்போ பாருங்கள், சமீபத்தில் மதம் மாறினா அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிது. மதம் மாறுறவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சி போய் நிற்கிது. அதில் வேறு அண்ணாமலை வேறு நீங்கள் வந்து ருத்தாட்சம் போடுங்க, விபூதி பூசுங்க, இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அந்த அளவுக்கு அவரே சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கே அந்த பாதிப்பு உணர்ந்ததுனால அவரும் சொல்லியிருக்காரு. இது மாதிரி எல்லாருக்கும் மக்களுக்கும் கொஞ்சம் நல்ல விழிப்புணர்வு வந்து போச்சு. அப்போ மதம் மாறுறவங்க எண்ணிக்கை குறைவாக இருக்குது. இந்த வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய இந்த மதம் மாற்ற கும்பலுக்கு வரக்கூடிய நிதி வேற குறைஞ்சி போச்சு. அதுலேயும் 1000 சட்டத்திட்டங்களை முன்னாடி வந்து அப்படி இல்லை, நாங்கள் வந்து ஏழைகளை மேம்படுத்துகிறோம், பெண்களுக்காக மேம்படுத்துகிறோம், கல்வி கொடுக்குறோம், இப்படிலாம் கணக்கு எழுதி வச்சுட்டு இஷ்டத்துக்கு டாலரை வாங்கிட்டு இருந்தாங்க. அது இப்போ அப்படி இல்லை. கிழிஞ்ச சட்டையை போட்டு விட்டு ஃபோட்டோ எடுத்து ஆமாம் இவங்களை வந்து நாங்கள் ப்ரொமோட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு மத மாத்திரத்தை மட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படின்னா இந்த பணத்துக்கு கணக்கு வழக்க கூடியான்னு சொன்னாங்க. அவ்வளோதான். 30,000 ட்ரஸ்ட்டுகள் காலாவதி ஆகி போச்சு. உடனே விட்டுட்டு ஓடிட்டாங்க. ஒவ்வொரு பாதிரியாரும் ஆர்சி ரோமன் கேத்தலிக்கில் ஒவ்வொரு பாதிரியாரும் 2 ட்ரஸ்ட்டு 3 ட்ரஸ்ட்டெல்லாம் வச்சுட்டு இருந்திருக்காங்க. இவங்க இந்த கணக்கை மட்டும்தான் கேட்டாங்க. நீங்கள் என்னத்துக்கு பணம் வாங்குறீங்க, என்னெல்லாம் செயல்படுத்திட்டு இருக்கீங்க, அவ்வளோதான். ட்ரஸ்ட்டே வேண்டாயான்னு விட்டுட்டு போயிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. அதனால தான் மோடிக்கு எதிராக அங்கே வந்து விஷத்தை கைக்கிட்டு நடக்கிறாங்க. அடிக்கிற வரைக்கும் அடிச்சது போதும். ஆமாம், என்ன சொன்னாங்க தெரியுமா? 2019 ராஜா ஒரு சர்ச்சில் காலையில் ப்ரேயரில், அந்த இது எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்த அந்த சம்பவம் இது. 2019 தேர்தலுக்கு முன்னாடி சர்ச்சில் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? மோடி மறுபடியும் வெற்றி பெற்றாருன்னா சர்ச்சையெல்லாம் இடிச்சு விடுவார், அதனால நீங்கள் வந்து மோடிக்கு நம்ம எல்லாம் ஓட்டு போடக்கூடாது அப்படி சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்க. சர்ச்சில் ப்ரேயரில் சொல்லி பாதிரியார் சொல்லியிருந்தார். இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? ஏதாவது ஒரு சர்ச்சையை மோடி கவர்மெண்ட் இடிச்சதுன்னு சொல்லுங்க, கிடையாது. அப்போ வந்து இது வந்து அந்த பாதிரியார்களுக்கு தெரியாதா? இவங்க வந்தாச்சுன்னா இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு எங்கேருந்து ஏதோ அழுத்தம் இருக்கும், வரக்கூடிய அழுத்தமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வெளிநாட்டிலேருந்து வந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்த நிதி நின்று போச்சு, அவ்வளோதான். கணக்கு கேட்குறாரு வேற. அந்த வெறுப்பில் இப்படி. ஆமாம், நீங்கள் அதை பாதிரியார் போய் சொல்லுவாரா? நான் 2-3 ட்ரஸ்ட் வச்சுருக்கேன், எல்லாம் பொண்டாட்டி வச்ச கருணாநிதி 3 பொண்டாட்டி வச்ச மாதிரி நான் 3 ட்ரஸ்ட் வச்சுருக்கேன். 3 ட்ரஸ்ட்டுக்கு அமெரிக்காலேருந்து, லண்டன்லேருந்து, சுவிட்சர்லாந்துலேருந்து இங்கெல்லாம் பணம் வந்துட்டு இருந்துச்சு, அதை மோடி கெடுத்து விட்டாரு. இப்போ கணக்கு கேட்குறாரு. நான் கணக்கு சொல்ல முடியல. நான் வந்து இங்கே உள்ள பிள்ளைகளெல்லாம், ஏழை பிள்ளைகளெல்லாம் வந்து நான் படிக்க வச்சேன்னு சொல்லி கணக்கு எழுதிட்டு இருந்தேன், கணக்கு சொல்லிட்டு இருந்தேன் அவங்களுக்கு. ஆனால் இவர் வந்து நீ எங்கே பண்ணாத எனக்கு காணின்னு சொல்கிறாரு. என்னால் காணிக்க முடியல, அதனால் ட்ரஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, நானே பண்ணிட்டேன், க்ளோஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டு ஓடிட்டேன். இப்படியா போய் சொல்ல முடியும் மக்கள்கிட்ட? செருப்பு கலத்தி அடிச்சு விட மாட்டானா? விளக்கமாக எடுத்து பரம்பிட மாட்டானா? அதுதான் காரணம். அப்போ அதை அங்கே சொல்ல முடியல. ஆனால் மோடிக்கு மேலே அதை திருப்பி விட்டு மோடிக்கு மேலே விஷத்தை கேட்குற வேலையை பார்த்தாங்க. எனக்கு எப்படி தெரியும்? இது நான் தான் சர்ச்சுக்கே போக மாட்டேனே, அப்படி தானே நினைக்கிறீங்க? ஆமாம், நம்ம தம்பி மனைவி வந்து அந்த சர்ச்சிலேருந்து கேட்டுட்டு வந்து நிறைய என்கிட்ட சொன்னாங்க. அந்த மாதிரி சொல்கிறாங்களே, சர்ச்சையெல்லாம் இடிப்பாங்களா தானே கேட்டாங்க. ஒரு அப்பாவியாக என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், அப்படியெல்லாம் அதெல்லாம் நடக்குமா, அதெல்லாம் செய்வாங்களா? இவ்வளோ தூரம் சொல்லிவிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டேன், விஷயத்த சொல்லிட்டேன். ஆனால் சொல்லிவிட்டு நான் யோசித்தேன், இவ்வளவு தூரம் கீழ்த்தரமான அவங்களா இருக்காங்களே, இவங்கெல்லாம் பாதிரியார் வேறு, மக்கள் வேறு நம்புகிறாங்க. நேர்மையானவர், ஒரு உண்மையை தான் செய்வார். எவ்வளோ பெரிய அயோக்கியர்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளோதான். அதை என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்து சமய வழிபாட்டு நம்பிக்கைகளை சிதைக்கணும். அதை சிதைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மத மாற்றத்தை நல்லா நடத்தலாம். அதுக்கு அந்த மிஷினரி கும்பல்களும் அப்புறம் ஜிகாதிகளும் கொடுக்கக்கூடிய அசைன்மெண்ட்டு இந்த அரசாங்கம் நிலைப்படுத்துது. அதை பாருங்கள், முருகன் மாநாடுன்னு சொல்லிட்டு அது வந்து ஒற்றுமை வந்தோடனே உங்களை ஜீரணிக்க முடியல. ஏன்னா இவங்க அடிமடியில் கை வைக்கிற மாதிரி அதில் மக்களே ஆப்பனண்டா திரும்பிடுவாங்கல்ல. ஏன்னா இந்துக்கள் தானே அதிகமாக இருக்காங்க. அப்போ இந்துக்களுக்கு ஒற்றுமை வந்துட்டுன்னா திமுக ஓட்டு போட மாட்டாங்க. எனக்கு என்னைக்கு அந்த அறிவு வந்துச்சோ அன்னையிலேருந்து எங்கள் அப்பா திமுக, சொன்னீங்க, என் தலைவன் கருணாநிதி இப்படி தான் பேசுவார்.
அப்படிப்பட்டவர் கடைசியில் வந்து நாங்கள் வந்து அதுலேருந்து அவருக்கு பிறந்தவன் தான். எங்கள் ஊரில் திமுக கொடி கட்டினது எங்கள் அப்பாவும் எங்கள் மூத்தப்பாவும் தான். இப்படிப்பட்ட கிராமத்தில் பிறந்து நான் இவங்களுக்கு வாரிசாக பிறந்து நான் வந்து எனக்கு என்னைக்கு புரிதல் வந்துச்சு அன்னைக்கு அந்த திமுக பக்கம் எட்டி பார்க்கல. அதுக்கு முன்னாடி போஸ்டர் ஓடிட்டு இருந்த கும்பல் நானும் ஒரு ஆள் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அது பிறகு நம்ம அதெல்லாம் பண்ணுறதில்லை. அப்போ இதே மாதிரியான புரிதல் இப்போ வரக்கூடிய மக்களுக்கு இப்போ வருது. அப்போ இந்த எண்ணிக்கை கூடும்போது 35 40 இந்த மாதிரி எண்ணிக்கையில் போகும்போது 100 இந்துக்கள் இருக்காங்க, 40 பேருக்கு விழிப்புணர்வு வந்து போச்சுன்னா திமுக காலி. திமுகவில் இந்துக்கு விரோதமாக எவன் நடந்தாலும் காலி. அதான் திருமாவளவன் கதறேன். நான் வந்து இந்துக்களுக்கு எதிரானவன் இல்லை, இந்துக்களுக்கு எதிரானவன் இல்லைன்னா அப்புறம் வந்து கூம்பு வடிவம், அந்த வடிவம், அப்புறம் ஆபாச பொம்மைகள் இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்? எதுக்கு சொன்னார்? அப்போ அவருக்கு வந்து அந்த எண்ணம் வந்துட்டு நம்ம அவர் சார்ந்திருக்கக்கூடிய சமுதாய மக்களே கூட இதை விமர்சனத்துக்குள்ள ஆகிட்டாங்க. புத்தர் தான் அப்படின்லாம் சொல்றாரு. எத்தனை புத்தர் கோயிலுக்கு கட்டியிருக்காரு? எத்தனை புத்த பெருக்கார் வந்து திருமாவளவன் தமிழ்நாட்டில் கட்டியிருக்காரு சொல்லுங்க. நீங்கள் புத்தரையே நான் புத்தரையும் சேர்த்து கூண்டு போயிருவேன். எனக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. புத்தர் வந்து புத்தர் தான் அப்படின்னு சொல்லி தூக்கி பிடிக்கிறாரு. சரி, தூக்கி பிடிங்க. நீங்கள் ஒரு 4 புத்தர் விகார கட்டியிருக்காருன்னு சொல்லுங்க. நாங்கள் அதாவது குறிப்பாக வந்து எஸ்சி பட்டியலின சமுதாய மக்கள் இருக்கக்கூடிய ஏரியாலாம் நீங்கள் புத்தரை தான் கும்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்கல்ல. 4 புத்த விகார கட்ட சொல்லுங்கள். எதை வரைக்கும் கட்டியிருக்கணும்ல. கிட்டத்தட்ட 10 ஒரு 2 தடவை தொடர்ந்து எம்பியாக இருந்தாச்சு. அவங்க கட்சியில் உள்ளவங்களாம் நல்ல லெவலுக்கு வந்தாச்சு. கட்டாபாய்ந்தாச்சு வந்து நல்ல சம்பாதிக்கவும் செஞ்சாச்சு. எங்கேயாவது புத்தர் விகார கட்டினதா கேள்விப்பட்டிருக்கீங்களா பாருங்கள். அந்த மக்களையும் கூட அதை விரும்பலை. ஆம்ஸ்டாங் கட்டியிருந்தார். ஆம்ஸ்டாங் அவர் இறந்து போயிட்டார், விட்டுருங்க. இவர் எங்கே கட்டியிருக்காருன்னு பாருங்க. கட்ட மாட்டார். இவர் நோக்கமும் அது கிடையாது. மக்களை வந்து ஏமாற்றணும், பொய் சொல்லணும், ஒருங்கிணைக்கணும். பக்கத்தில் இருக்க வன்னியரை போய் வெட்டு, வன்னியர் பொண்ணை கெட்டுன்னு சொல்லி டைலாக் பேசி அந்த 2 ஜாதிக்கு இடையில் ஒரு பகை உணர்வை தூண்டி விடணும். இவங்களுக்கு என்ன பாருங்கள், சம்மந்தம் இல்லாமல் வந்து அங்கே அப்பாவும் மகனுக்கு அங்கே ஒரு பிரச்சனை ரைட்டு இருந்துட்டு போட்டோம். யார் டாக்டர் ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இடையில ஒரு சின்ன இது, அது அவங்களுடைய விஷயம் வச்சுடுங்க. அதில் வந்து இவர் செல்வ பெருந்தகைக்கு என்ன வேலை, திருமாவளவனுக்கு என்ன வேலை? பாசம் அப்படியே பொங்கி தள்ளுது அங்கே அந்த பக்கம். ஐயா ராமதாஸுங்கிறாரு, அவர் தானே உங்களை வந்து கூட்டிகிட்டே அலைஞ்சார். ஒரே நாளையில் 11 இடமோ 9 இடத்துல போய் அம்பேத்கர் சிலையெல்லாம் திறந்து வச்சது அவர் தானே பண்ணார். டாக்டர் ராமதாஸனா பண்ணார். அதனால இந்த பாசம் அவருக்கு வந்து தமிழ் குடிதாங்கின்னு ஒரு பட்டம்லாம் வேற திருமாவளவன் கொடுத்தாரு அந்த சமயத்தில். இதெல்லாம் பண்ணார்ல. அப்போ அவர் நல்ல மனுஷன் தானே. அப்புறம் அவரை விட்டு வெளியே வந்தீங்க. நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தாலே வட தமிழகத்தில் எந்த ஜாதி பூசலும் வராது தானே. மக்கள் அமைதியாக தானே வாழ்ந்துட்டு இருந்தாங்க, நல்லது தானே. அப்புறம் நீ விட்டுட்டு ஓடி போனீங்க, போய் பழையபடி வன்னியரை வெட்டுன்ட்டு ஏன் ஆரம்பிச்சிங்க கதையை? அப்போ உங்களுக்கு நோக்கம் வந்து உங்களுக்கு வியாபாரம் ஆகணும்னா 2 சமுதாயம் சண்டை போட்டுகிட்டே இருக்கணும். அதுதானே உண்மை. அப்படி தானே திருமாவளவன் நினைச்சாரு. அப்புறம் என்ன திருப்பி ஒரு நாளைக்கு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க சார். அவங்க சமுதாய மக்களே புரிஞ்சனால தான் நான் வந்து ஒன்றும் விபூதியை அழிக்கலை, அது வியர்வையை தான் அழித்தேன், விபூதியை அழிக்கலைன்னு விளக்கம் சொல்லக்கூடிய லெவலுக்கு, வீடியோ போடக்கூடிய லெவலுக்கு அவரை தள்ளிச்சு. அப்படின்னா அவர் சார்ந்த சமுதாயத்தில் உள்ளவங்களே அதை ஏற்றுக்கலை. வழிபாடு நாங்கள் என்ன வேணால் இருந்து போகிறோம், நீ ஏன் அதுக்குள்ளே தலையிடுறாங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இதுதான் நிலவரம். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. மிக்க நன்றி. வணக்கம்.